ஸோ ஓகே, எத்தனை பேர் நம்மளோட ஃபஸ்ட்டு 2 பார்ட் வீடியோவை பார்த்துறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்ட் 3 தான் இதில் பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் ஜஸ்ட்டு 3 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். 3 கொஸ்டின் ஒன்றும் பெரிய அந்த அப்பாட்ட இருக்கிற கொஸ்டின் கேட்டால் அதுவும் கிடையாது. ஜோன் ரிஃபைனிங் ஒன்றுமே பெரிய கொஸ்டினே கிடையாது. நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், படிக்காது நீங்களே படிச்சுக்கோங்க. இப்படி ஒரு சொலினாய்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொலினாய்டில் ஒரு ராடு இப்படி போகுது, ஓகேங்களா. இந்த ராடில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா. இந்த ராடில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் அப்படி இப்படி கொச்சோன்னு இருக்கும். இந்த சைடு ஒரு சைடு மெல்ட் ஆகி ஆனால் தனியாக ஊற்றிடாது, பட் கட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப உருகி வரும். அந்த உருகி வரதில் அப்படியே ஒன்று ஹீட் அப்படியே எரிஞ்சு அந்த இம்ப்யூரிட்டி அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி போயிடும். இன்னும் அப்படி ஒதுங்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கீழே நல்லா ஒதுங்கி அப்படியே எல்லாம் கீழே விழுந்துடும். இது 2 தாங்க ஜோன் ரிஃபைனிங். டயக்ராம் யாருமே உங்களுக்கு வரைஞ்சி காட்ட மாட்டாங்க, நான் வரைஞ்சி காட்டுற பாருங்கள். இப்படி இருக்கும் ஒரு சொலினாய்டு. ஒரு அந்த இல்லைன்னா எப்படி தெரியுமா, இப்படி கூட நான் வச்சுக்கோங்க. இது ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ராடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹீட்டர் இப்படி இருக்கும், ஓகேங்களா. இந்த சர்க்கிள் வழியாக அந்த ராட் கிராஸ் ஆகும்போது இது தான் அந்த மொபைலிக் ஹீட்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீட்டர் இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ராடு வழியாக இந்த சர்க்கிள் வழியாக கிராஸ் ஆகாமல் நம்ம கொசன்னு போகும். அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அப்படியே ஒரு சைடு விலகிட்டே வரும், ஓகேங்களா. ஆனால் அப்படியே கீழே வந்துடும். இதுதான் நெக்ஸ்ட்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது பேர்லாம் வச்சு அப்படியே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அப்படியே என்ன படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோன் ப்ராசஸ் பார்த்துக்கலாம். மோன் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இந்த இம்ப்யூர் நிக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹீட்டட் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அரௌண்ட் 350 கெல்வின். 350 கெல்வின் இந்த கெல்வின்ஸ் தான் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெல்வின் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 350 கெல்வின் த நிக்கல் ரியாக்ட் வித் CO இன் த ஃபார்ம் ஆஃப், அதாவது நிக்கல் இது CO கூட ரியாக்ட் ஆகி ஹைலி வாலடைல் நிக்கல் டெட்ரா கார்பனைலாம் மாறிடும். இப்போ இது ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் தாங்க நிக்கல். இதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இப்படி இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஸ்டீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படியே வருது. கார்பன் மோனாக்சைடு வேணால் மஞ்சள் கலரில் எடுத்துப்போம், இப்போ கலர் மாறலையா. இப்படி ஸ்டீம் வருது. இப்போ இதில் இருக்கிற CO-வும் இதில் இருக்க எண்ணெயும் ரியாக்ட் ஆகி நிக்கல் டெட்ரா கார்பனைலாம் மாறிடும். பாவம், நம்ம இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே மாட்டிக்கும். அவ்வளோதான், இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே மாட்டிக்கும். இப்படி அப்படியே இப்படியே இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் இருக்கும். அது நிக்கல் டெட்ரா கார்பனைலாம் மாறிடும். ஸோ இதில் இந்த 2 ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். இந்த ரெண்டு ரியாக்ஷன் சும்மா சின்ன ரியாக்ஷன் தான், அப்படியே படிச்சுக்கோங்க. என்ன பெரிய ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் ப்ளஸ் 4CO. எண்ணெய் இங்கே தான் இருக்கும், 4CO அப்படி தான் இருக்கும். எண்ணெய் CO4. அவ்வளோதான். நிறைய பேர் இந்த 4 தூக்கி மேலே போட்டுறது, இந்த கதைலாம் வேணாம். கீழே கரெக்டாக பார்த்து போடுங்க, அவ்வளோதான். இப்போ வேனர்கல் ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, வேனர்கல் ப்ராசஸ்னால் திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த தெர்மல் டீகம்போசிஷன் மெட்டல் காம்பவுண்ட் விச் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல். இது எதை பொருட்படுத்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மல் டீகம்போசிஷன்னா இது எவ்வளோ ஹீட் பண்ணால் அது பியூர் மெட்டலாக மாறுமோ அதுதான் தெர்மல் டீகம்போசிஷன். இதை பொறுத்து தான் ஒரு மெட்டலோட ஹீட் இருக்குது இல்லையா, அதுதான் சொல்ல வராங்க. இப்போ இது இந்த மெத்தட் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி டைட்டானியம் அண்ட் ஜெக்ரோமியம் கேன் பி பியூரிஃபை யூஸிங் திஸ் மெத்தட். இந்த 2 மெத்தடுக்கு தாங்க இது அப்ளிகபிள். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸியான பாயிண்ட் தான். இந்த மெத்தட் பேஸ்ட் ஆன் த தெர்மல் டீகம்போசிஷன் விச் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல், ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு இம்ப்யூர் டைட்டானியம் ஒரு எவாக்குவேட்டட் வெசில் எடுத்து இது அயோடின் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க இன் 550 கெல்வின்லாம் மறந்துடாதீங்க. இன் 550 கெல்வின்
நெக்ஸ்ட் இது வந்துட்டு இப்போ என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா டைட்டானியம் டெட்ரா அயோடைடாக மாறுது. த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் ஆஸ் தே டு நாட் ரியாக்ட் வித் அயோடின். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அப்படியே இருக்கும், ஏன்னா அது வந்துட்டு அயோடின் கூட ரியாக்ட் ஆகாது. ஸோ இந்த 2 ரியாக்ஷன் பார்த்துக்கங்க, இந்த ரியாக்ஷனு அதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் இது. அவ்வளோதான். இதில் வந்துட்டு எதுவும் யூசஸ்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் படிக்க தேவையில்ல. யூசஸில் வந்துட்டு இந்த அயன் பில்லர் பாருங்கள், அசோகாவோட அயன் பில்லர். இந்த அயன் பில்லர் வந்துட்டு அந்த காலத்துலேயே துரு பிடிக்காத மாதிரி மெட்டல்ஸ் வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு இது விட்டு வைக்கக்கூடாது அப்புறான்னு வைங்க, அதெல்லாம் படிக்கிறதும் உங்கள் இஷ்டம்ப்பா, அதெல்லாம் நான் தலையிடுறேன். தட்ஸ் ஆல் யுவர் பர்சனல் இன்டென்ஷன். இதில் ஜிங்க் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் சாப்டரில் நம்மளால் ஹீலியம் இருப்பாப்பில், அவரையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டினாக நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நான் அப்படியே ஒரு கொஸ்டினாக சொல்லிட்டே வரேன், அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. இன்னும் பெரிய இதுவாகலாம் இருக்காது. இது வரேன், இது ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இது இருக்குது. ஐயோ சேவ் பண்ணுறேன், தேவையில்லை. ஓகேங்களா, இதுக்கு இந்த கொஸ்டினோட பேர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர், இது கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு இதில் கிராவிட்டி செப்பரேஷன் இருக்குது. கிராவிட்டி செப்பரேஷன் நான் அப்படியே இப்போ ஃப்ளோட்டேஷன் அப்படி சொல்லிட்டு வரேன், பேர் மட்டும் பார்த்துங்க. இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ்னால் நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஒரு பையன் ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிருப்பான்றது டீச்சர் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. ஸோ எது வேணால் கேட்பாங்க, எல்லாத்தையும் அப்படியே புக்கே அந்த லெசனே ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப்பிக்கே கொஸ்டினாக மாற்றி படிச்சிங்கன்னா யூ ஆர் கிரேட். ஓகே, மேக்னெட்டிக் செப்பரேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸில் வந்துட்டு ரோஸ்டிங்கு, கால்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட் அப்படியே சொல்லிட்டு அதில் கொஸ்டின் தாங்க. ஸ்மெல்ட்டிங்கு, அப்புறம் கார்பன் ரிடக்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை பெருசாக. இதெல்லாம் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல்லாம் கேட்க போகிறோம். ஆட்டோ ரிடக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். இதில் வந்துட்டு இந்த டிமெரிட்ஸ் மட்டும் படிச்சுங்க, அப்ளிகேஷன்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே கூல். நெக்ஸ்ட்டு அல்ஹாரால் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரிஃபைனிங்கில் வந்துட்டு இது வந்துட்டு இதே பேரில் கேட்க மாட்டாங்க, கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருவாங்க அண்ட் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற பார்த்துங்க. ஜோன் ரிஃபைனிங்கு இந்த இதுவும் கேட்பாங்க. வேப்பர் பேஸ் மெத்தட் எப்படி தெரியுமா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சின்னா கேட்டு வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் தான் சொல்லி டீச்சரும் நல்லா திட்டுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம். ஓகேங்களா, அடுத்த மோன்ஸ் ப்ராசஸ், வானார்கில் ப்ராசஸ். இதில் வந்துட்டு அட்டன் பண்ணிங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் தரேன், அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஸ்டே டியூன்ட் பை.